ஆ, அம்மா பால் சுரக்கவே இல்ல. தேவகி அம்மா, நான் போய் நீங்க சொன்ன பூண்டு கருப்பட்டிய இடிச்சு கொண்டு வரட்டுமா? அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லை. எந்த வைத்தியம் பார்த்தாலும் பால் சொரக்காது. தாரா, ஏன் இப்படி அவசகுணமா பேசுற? மாறி விஷயத்துல அவங்க இன்னைக்கு நல்ல வார்த்தை பேசிருக்காங்க. நீ வாய மூடு. நான் ஒன்னும் அபசகுணமா பேசல. இதோ இந்த மாதிரி தான் தப்பு பண்ணிருக்கா. என்னம்மா சொல்றீங்க? குழந்தைய தத்தெடுக்கிற ஃபங்க்ஷன் நல்லபடியா நடக்கணும்னு மாறி ஏதேதோ விரதம் இருந்தாலப்பா சூர்யா. அந்த விரதத்துல ஏதோ தப்பு நடந்திருக்கும் போல இருக்கு. அதான் பால் சொரக்கல. சிஸ்டர், என்ன சொல்றீங்க சிஸ்டர்? மாறி பண்ற விரதத்துல தப்பு நடக்குமா? அதுக்கு வாய்ப்பே இல்லங்கறேன். ஏன்னா மாரிக்கு ஒண்ணுன்னா ஊர்ல இருக்கிற ஒட்டுமொத்த சாமிகளும் ஒண்ணா சேர்த்துக்கிட்டு உதவி பண்றதுக்கு ஓடோடி இந்த வீட்டுக்குள்ள வரும். அப்புறம் எப்படி சிஸ்டர் தப்பு நடக்கும்? அம்மா தாயே, சமயபுரம் மாறி அம்மா, தேவி அம்மா, இது என்ன சோதனை? எவ்வளவோ பிரச்சனைகளை தாண்டி நல்லபடியா குழந்தைய தத்து எடுத்துட்டு வந்துட்டோம். இப்போ திடீர்னு எனக்கு தாய்ப்பால் சுரக்க மாட்டேங்குது. எனக்கே தெரியாம நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? மாறி, நீ ஒன்னும் கவலைப்படாத. நான் போய் குருஜியை கூட்டிட்டு வந்துடுறேன். இந்த பிரச்சனைக்கு அவர் தீர்வு சொல்லுவாரு. நீ ஒன்னும் வருத்தப்படாத மாதிரி. தாய்ப்பால் சுரக்காம போறது சாதாரண விஷயம்தான். ஆரம்பத்துல இருந்தே அந்த குழந்தைய நான் தத்தெடுக்க வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனா நீங்க யாருமே அத காதுல வாங்கிக்கவே இல்ல. இப்ப என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கல்ல? குழந்தைய தத்தெடுத்துட்டு வந்த நேரம் தாய்ப்பாலே சொரக்கல. இதுல இருந்து என்ன தெரியுது? இந்த குழந்தை தேவையில்லைன்னு தெரியுது. கரெக்ட் சிஸ்டர், கரெக்ட். பேசாம அந்த குழந்தையை கொண்டு போய் சாஸ்திரி கிட்டயே ஒப்படைச்சிட்டு வந்துருங்க. அதுதான் தீர்வு. நாட்டாம தீர்ப்பு சொல்லிடுச்சு. அது சொன்னபடி செய்யுங்க. சிஸ்டர், பொரி உருண்டைய பாத்தீங்களா? எப்படி அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு. உங்களை எதிர்க்கிறதுலயே குறியா இருக்கா சிஸ்டர். ஆனா ஒண்ணும் தெரியாத மாதிரியே பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கா. வாங்க சிஸ்டர், குருஜி வராரு. ஏன் சிஸ்டர், மாப்பிள்ள உண்மையிலேயே யுஎஸ் போய் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் தான் படிச்சானா, இல்ல ஏதாவது ஒரு மடத்துல சீடனா மணி ஆட்டிக்கிட்டு இருந்தானா? பாண்டி குறைக்க ஆரம்பிச்சிருச்சு. குருஜி வாங்க. குருஜி வணக்கம் ஐயா. எல்லாரும் நல்லா உட்காருங்க. மாறி, குருஜி வந்துட்டாரு, சீக்கிரம் வா. உட்காருங்க. வணக்கம் நலம் குருஜி. உண்டாகட்டும், நலம் உண்டாகட்டும். வணக்கம் குருஜி. நலம் உண்டாகட்டும். வணக்கம் குருஜி. மரியாதை. நலம் உண்டாகட்டும். ம். சொல்லுங்கம்மா. குருஜி, குழந்தைக்கு என்னால தாய்ப்பால் கொடுக்க முடியல. பால் சுரக்க மாட்டேங்குது. குழந்தைக்காக செஞ்ச விரதத்துல ஏதோ தப்பு பண்ணிருக்கா இந்த மாறி. அதனாலதான் குருஜி இப்படி நடந்திருக்கு. இருக்கு இருக்கு இருக்கு. நான் இருந்த விரதத்துல பூஜையில ஏதாவது தப்பு நடந்திருக்கான்னு நீங்க தான் குருஜி சொல்லணும்.
அம்மன் அருளால அந்த குழந்தைய நல்லபடியா தத்தெடுத்துட்டீங்க. அந்த குழந்தையும் இந்த வீட்டுக்கு வாரிசாயிடுச்சு. குழந்தை உங்க 2 பேருக்கும் மகளா மாறிடுச்சு. ஆனா நீ இன்னும் குழந்தைக்கு முழுசா அம்மாவா மாறல. என்ன சிஸ்டர், இவன் என்ன புதுசா உருட்டுறான்? என்ன குருஜி சொல்றீங்க? அந்த குழந்தைக்கு நீ பெத்த அம்மா இல்லல்ல, யாரோ பெத்த குழந்தைய தானே நீ தத்து எடுத்துட்டு வந்திருக்க. குருஜி அதத்தான் சொல்றாரு. சிஸ்டர், குருஜி சொல்றது உங்களுக்கு புரியுது சிஸ்டர். பாவம் மாறி அவளுக்கு புரியல. ஏன்னா உங்கள மாதிரி எஜுகேட்டட் இல்லல்ல. அம்மா, குழந்தைய நீ எப்படி முறைப்படி பூஜை செஞ்சு தத்து எடுத்துக்கிட்டியோ அதே மாதிரி முறைப்படி பூஜை செஞ்சு நீ இந்த குழந்தைக்கு அம்மாவா மாறணும். அப்பதான் உனக்கு தாய்ப்பால் சுரக்கும். ஐயோ பாவம். எந்த மாதிரி பூஜை பண்ணணும்னு சொல்லுங்க குருஜி. அது எவ்வளவு கடுமையான பூஜையா இருந்தாலும் நான் பண்றேன். காமதேனு பூஜை பண்ணணும். விளங்கிச்சு. காமதேனு பூஜைய எப்படி பண்ணணும் குருஜி? காமதேனு உருவத்தை கொண்டு வந்து அதுக்கு பாலபிஷேகம் செஞ்சு அந்த அபிஷேக பாலை குடிக்கணும். அப்படி குடிச்சா தாய்ப்பால் சுரக்கும். அது மட்டும் இல்ல, எப்படி ஒரு பசு கண்ணுக்குட்டிக்கு தாயா மாறுதோ அதே மாதிரி நீயும் முழுமையான தாயா மாறுவ. அடுத்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? இது என்ன வீடா இல்ல மடமா? எப்ப பாரு பூஜை பூஜை பூஜை. என்னால முடியல சிஸ்டர். மாமா, மாப்ள, நான் ஒண்ணு தப்பா சொல்லல மாப்ள. வீட்ல பூஜை நடந்தா நல்லது தானே? அதத்தான் சொல்ல வந்தேன். குருஜி, நீங்க சொன்ன மாதிரி காமதேனு பூஜை பண்ணா மாரிக்கு பால் சொரக்குமா குருஜி? நம்பிக்கையோட செஞ்சா கண்டிப்பா கை மேல பலன் கிடைக்கும். மாரி, சொல்லுங்க குருஜி. காமதேனு பூஜை எப்ப முழுமை பெறும்னா, பூஜையை முடிச்சிட்டு ஒரு 5 சன்னியாசிகளுக்கு அன்னதானம் கொடுக்கணும். அப்பதான் பூஜை முழுமை பெறும். சரிங்க குருஜி, அப்படியே பண்ணிடுறோம். நல்லது, நலம் உண்டாகட்டும். ம். நான் வரேன். பூஜையை எப்ப பண்ணணும் குருஜி? இன்னைக்கே நாள் நல்லா தான் இருக்கு. இப்பவே ஆரம்பிச்சிடுங்க. குழந்தை அழுதுகிட்டு இருக்குல்ல. பிச்சைக்காரனுக்கு சோறு போட போறாங்களாம். மாரி, ஆ, நான் குருஜியை அனுப்பி வச்சுட்டு வந்துடுறேன். நீ பூஜைக்கு ரெடி பண்ணிரு. சரிங்க ஹஸ்பண்ட் சார், நான் ரெடி பண்றேன். நீங்க குருஜியை அனுப்பி வச்சுட்டு காமதேனு உருவ சிலைய வாங்கிட்டு வந்துருங்க. சரி மாரி, நான் வாங்கிட்டு வந்துடுறேன். குருஜி வாங்க போலாம். வரம்மா. வாங்க. நல்லா இருங்க, நல்லா இருங்க. அப்பாடா, சிஸ்டர் யோசிக்க ஆரம்பிச்சிருச்சு. நமக்கு வேலை மிச்சம். எவன் தலைய உருட்ட போகுதுன்னு தெரியலையே.
சிஸ்டர் பாத்தீங்களா இந்த ஓல்டு பீஸ பொறி உருண்டை ஈக்குவலா வேலை பார்த்துக்கிட்டு இருக்குது. மாறி இந்த ஸ்ரீஜா ஃப்ரிட்ஜ்ல இருந்து பால் எடுத்துட்டு வரியா? சிஸ்டர் நீங்க வேணா பாருங்க, ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் மாறி இந்த வீட்டை மனத்தோட மிங்கிள் பண்ண போறா. அதுக்கப்புறம் உங்களுக்கு திருவோடுதான் தெருதான், பாத்துங்க. மாறி இந்தா. மாறி குருஜி வந்து காமதேனு வச்சு பூஜை பண்ண சொன்னார்ல, சூரிய மாமா எப்ப வாங்கிட்டு வருவாரு? இன்னும் வர காணுமே. இந்திரலோகத்துக்கே போய் தான் காமதேனுவை புடிச்சுக்கிட்டு வர போறான் போல இருக்குது சிஸ்டர். ஹஸ்பண்ட் சார் வாங்கிட்டு வரேன்னு சொன்னாரு, இப்ப வாங்கிட்டு வந்துருவாரு. ஓகே ஓகே. அப்புறம் 5 சன்னியாசிகளுக்கு சாப்பாடு போடணும்னு சொன்னாரு. ஆமா, அவங்களுக்கு சாப்பாடு போட்டாதான் பூஜை முழுமை அடையும்னு சொன்னாரு. ஹஸ்பண்ட் சார் 5 சன்னியாசிகளை பார்த்து அழைச்சிட்டு வரதா சொல்லிருக்காரு. இப்ப வந்துருவாருன்னு நினைக்கிறேன். சிஸ்டர் யுஎஸ்க்கு போய் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் படிச்சுட்டு இங்க வந்து படிக்காத பட்டிக்காட்டு மாறிக்கு எடுபடி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் பாருங்க. இதத்தான் கால கொடுமைன்னு சொல்றது சிஸ்டர். மாறி மாமா வந்துட்டாரு. சிஸ்டர் இவ ரேடியோ ஆங்கர் வேலை கரெக்டா பாக்குறா. மாறி வந்துட்டா, அவ வந்துட்டா, இவ வந்துட்டா, அப்டேட் கொடுக்கறா சிஸ்டர். சூரிய மாமா காமதேனு சிலை வாங்கிட்டு வந்துட்டீங்களா? மறப்பனா ஹாஸ்னி, வாங்கியாச்சு. மாமா ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா ஜால்ரா. நல்லா இருக்கு ஹஸ்பண்ட் சார். மாமா நல்லா இருக்கு மாமா. ஹஸ்பண்ட் சார் கொடுங்க, நான் போய் கழுவி எடுத்துட்டு வரேன். இந்தா. பாவம் காமதேனு குளிக்காம இருக்கும் போல இருக்குது, அதான் கொண்டு போயிருக்கிறான். சும்மா இருப்பாடி. அடுத்தது பாட்டுதான். வா. ஹஸ்பண்ட் சார் பூஜையை ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம் மாறி. ஆமா, பார்வதி அத்தை எங்க? மாத்திரை போட்டுட்டு அவங்க தூங்கிட்டு இருக்காங்க மாமா. ஓ, நான் போய் கூட்டிட்டு வரட்டுமா மாமா? இல்ல வேண்டாம் ஸ்ரீஜா, பரவாயில்ல, அத்தை கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும். ஹஸ்பண்ட் சார் சன்னியாசிங்க 5 பேருக்கு அன்னதானம் பண்ணணுமே. கோவில் வாசல்ல பார்த்து சொல்லிட்டு வந்திருக்கேன். நீ பூஜை முடி, அவங்க வந்துருவாங்க. அப்படி வரலன்னா நானே போய் கூட்டு வந்துடுறேன். சரிங்க ஹஸ்பண்ட் சார். நீ பூஜையை ஆரம்பி. பாத்து பாத்து முட்டிட போகுது. சும்மாரு.
பசுவில் பங்கஜமலர்